இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். NRI வெளிநாடு வாழ் இந்தியர். NRI நான் ரெசிடென்ட் இந்தியன். இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள். அவங்ககிட்ட இந்திய பாஸ்போர்ட் இருக்கும், ஆனால் வெளிநாட்டில் வசிப்பாங்க. ஸோ இது வெளிநாடு வாழ் இந்தியர். சர்க்கார் படத்தில் விஜய் கூட சொல்லுவார்ல, சுந்தர் ராமசாமி, அவர் NRI. இந்திய பூர்வீக குடியினர். PIO பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை. பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நீங்களாக பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் ஆவர். 2015 ஜனவரி 9 முதல் PIO முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. PIOனா என்னன்னா பெர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். அதாவது இந்திய மூதாதையர்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி வேறு கண்ட்ரிஸ் போயிருப்பாங்க. அங்கே அவங்களோட பசங்கள்லாம் வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள குடியுரிமை பற்றி சொல்கிறது தான் PIO பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். PIO முறை 2015 ஜனவரி 9 முதல் இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்து OCI முறை. வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன். பாகிஸ்தான், வங்காளதேசம் நீங்களாக காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுகிறார். இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. OCIனா என்னன்னா பாகிஸ்தான், வங்காளதேஷ், அதாவது அன்டிவைடட் இந்தியா. ஃப்ரீடம்க்கு முன்னாடி அன்டிவைடட் இந்தியா இருந்துச்சு இல்லையா, இந்தியா, பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான், அந்த பகுதி நீங்களாக மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன். இந்தியாவோட ஆரிஜின் இந்தியாவாக இருப்பாங்க, ஆனால் வெளிநாட்டில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள கார்டு தான் OCI கார்டு. இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுகிறார். ஆனால் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. வாக்களிக்கும் உரிமை அவங்களுக்கு கிடையாது. இவ்வளவுதான்.